சார் இதுதான் அதிமுக பாஜக விட்டு வெளியே வர காரணமாக இருந்தது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று ரெண்டுலாம் இல்லை, ஒன்று தான் சொல்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை நீக்கிட்டா நீங்கள் மறுபடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இப்போ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம். இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம், அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது, அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை. விஜயபாஸ்கர் வந்து போலீஸார் வந்து நல்லா சென்று பாருங்க, அது ஒரு சிவில் வழக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு 100 போலீஸ்காரை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை நடக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுல்ல. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது, நேரம் கிடையாது. அதிமுகவை பழி வாங்கணும். ஆனால் திரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு. அதுக்கு மாற்றாக அங்கே இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதோ தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது காலத்தின் சக்கரம் சுழலும். இதே நிதி அவர்களுக்கு, இதே கதி அவர்களுக்கு வரும். கலக்கரை விவகாரத்தில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான எந்த சட்டமும் பிறப்பிக்காமல் குறைந்த விலையில் மதுபானங்களை கொண்டு வரதுக்கான இது அமல்படுத்திருக்காங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து 90 மதுபானங்கள் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்துது. அதை பற்றி உங்களோட அது நீ அவர்கிட்ட முழு விளக்கம் கேட்டால் தான் அவருக்கு தெரியும். சாராயத்தை பற்றி அவர்கிட்ட தான் கேட்கணும். தரவாக இருக்கிறீங்க அவி தான். கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைமை. ஆகவே படிப்படியாக மதுவிலக்கை குறைக்கும், மதுவிலக்கு கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம். இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்டான முயற்சி இந்த அரசு எடுக்குது. கள்ளுக்கடையை திறக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுது. இந்த விபத்து சாராயத்தோட விலை கூட இருக்கனால கள்ளச்சாராயம் எல்லாத்துலேயும் போதை தானே வருது. கல் குடித்தாலும் போதை தான் வரும், சாராயம் குடித்தாலும் போதை தான் வரும், பிராந்தி குடித்தாலும் போதை தான் வரும். அப்புறம் அதுலேயும் போதை தானே வரப்போகுது. முழுமையாக வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது சாத்தியம் நினைக்கிறீங்க? அது படிப்படியாக தான் செயல்படுத்தும். இது ஏற்கனவே நாங்களும் சொல்லியிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு என்பது எடுத்த உடனே செயல்பட முடியாது. ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில். அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதிய வழிமுறைகளை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். முதலில் அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும், அவளை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மதுவிலக்கு அமுல்படுத்த முடியும். அனைவருக்கும் நன்றி.